கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா அவங்களுடைய T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நான் அடிச்ச மணி சாமிக்கு கேட்டுச்சோ இல்லையோ பிசிசிஐ கேட்டுச்சு அப்படின்ற ஒரு வைப்ல நம்மளோட ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்கிறாரு. கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம். வணக்கம் ஷாம். சொல்லுங்க லியோ, சந்தோஷமா இருக்கு. அதாவது அவத்தார் படம் பார்த்து அந்த சூடோட வர இது எப்படியும் ஏதாவது நம்மளை கடுப்பேத்துவானுங்க. வீக்கெண்ட் நம்ம வந்து மைண்ட வந்து நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து படத்துக்கு போனேன். பட் படம் பார்த்து வந்த ஒரு நல்ல நியூஸா வந்திருக்கு. சுப்மன் கில், த போஸ்டர் பாய் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், சுப்மன் கில், த ப்ராடிஜியல் கில் இல்ல. சோ இது வந்து நமக்கு சந்தோஷமான நியூஸ். நம்மளோட ஆப்போசிஷனுக்குலாம் எல்லாமே கொஞ்சம் வருத்தப்படுற நியூஸாவே வந்திருக்கும். பெர்ஃபெக்டான ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. கம்பீர் அவரோட 2 செல்ல புள்ளையில ஒரு செல்ல புள்ளை எடுத்திருக்காரு. ஹர்ஷித் ராணா எடுத்திருக்காரு, விச் இஸ் ஓகே. ஹர்ஷித் ராணா வந்து கேன் ஆல்சோ ஸ்விங் த பேட், கொஞ்சம் அடிப்பாரு. அண்ட் டீசென்டா போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்தாலும் டீசென்டாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மிகப்பெரிய விஷயம், டபுள் 100 அடிச்ச உடனே டீம் வந்து கழட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்ன இஷான் கிஷான், த பாக்கெட் டைனமோ இஸ் பேக். இந்த விஷயத்த தான் நான் வந்து ரொம்ப ஹைலைட்டா பண்றேன். அபிஷேக் சர்மா கூட இப்ப வந்து இஷான் கிஷான், ஒன் டவுன் சஞ்சு சாம்சன், இந்த 3 பேரை யோசிச்சு பாருங்க. மேல வந்து அபிஷேக் சர்மா ஒரு பக்கம், பாக்கெட் டைனமோ இன்னொரு பக்கம் இறங்கினாலும் சரி, இல்ல ஒன் டவுன்ல இறங்கினாலும் சரி, அதிரடி சரவடி போலக்கும் பெர்ஃபெக்டான ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்குவாட் கரெக்டா தட்டினா நம்ம வந்து அகமதாபாத்ல மீண்டும் ஒரு ஃபைனல்ஸ் ஆடப்போம். ஆமா, சோ பாப்போம் ஃபைனல்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்ற ரிசல்ட். மேபி லைக் ஒரு பெட்டரான ரிசல்ட், போன டைம் இருந்ததோட ஒரு பெட்டரான ரிசல்ட் எதிர்பார்த்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொரு பிகர் முடிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா கன்சிடரிங் உங்களுக்கு மத்த பிளேயர்ஸை இப்போ சஞ்சு சாம்சன் ஹூஸ் ப்ரூவன் கேப்டன், அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா அவருமே இந்த மாதிரியான லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லீடர்ஸை தாண்டி அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் கொடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் அது ஃபேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அக்ஷர் பட்டேல் வந்து போன T20 வேர்ல்டு கப்லயே வந்து அவரோட அந்த ஒர்த்தை வந்து காமிச்சாரு. போன T20 வேர்ல்டு கப்லயே வந்து நிறைய நம்ம பார்த்தோம்னா ஃபைனல்ஸ்ல வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கேமியோ அடிச்சு யார் அந்த ரன்னை புஷ் பண்ண வச்சதுன்னு பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான். அண்ட் அக்ஷர் பட்டேல் கன் ஃபீல்டர். ஒரு வந்து இப்பதான் அவரோட கரியர்லயே அது இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளில போறாரு தவிர மற்றபடி இது வரைக்கும் அவர் போய் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த ஒரு லாங்கிவிட்டிக்காகவும் அந்த ஒரு மல்டி யூட்டிலிட்டி இருக்கிறதுக்காகவும் அதுக்கு ஒரு ரிவார்டா தான் நான் பாக்குறேன். எஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா தான் ப்ராப்பர் வைஸ் கேப்டனா போயிருக்கணும். ஜஸ்பிரீத் பும்ரா ஆல்ரெடி டீமை லீட் பண்ண ஒரு கேப்டன். அண்ட் கூடவே வந்து சஞ்சு சாம்சன் இப்ப அடுத்து MS தோனியோட வாரிசா வந்து CSKல பார்க்கப்படுறாரு. இப்படி எல்லாமே இருந்தாலும் இல்லப்பா எனக்கு இந்த பையனோட இவனுக்கு ஏதாவது ரிவார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. அண்ட் ஹீஸ் அ ப்ரூவன் பெர்ஃபார்மர் ஆல்சோ. அவர் ஒரு வைஸ் கேப்டன், ஸ்டார்டிங் 11ல இருக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், பிளேயர்ஸோட மிங்கிள் ஆகணும், எல்லாமே பண்ணும். அக்ஷர் பட்டேல் அந்த விஷயத்துல ஃபீச்சர் ஆகிறாரு. பும்ரானாலும் ஹர்திக் பாண்டியாலும் அந்த இன்ஜுரிங்கிற ஒரு ஃபேக்டர் கொஞ்சம் நமக்கு அங்க கொஞ்சம் லைட்டா ஒரு பயம் கொடுக்குது. இப்ப சூரியகுமார் யாதவ் இருந்தாலுமே சப்போஸ் அவர் ஆப்சன்ஸ் இல்ல ஏதோ ஓவர் ரேட்னால ஏதோ ஒரு மேட்ச் லீட் பண்ண முடியும்னு பிரச்சனை வந்தாலும் அடுத்து யார் லீட் பண்றாங்க வந்து இந்த இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கணும். பெருசா நம்ம மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பிரச்சனை எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி பார்க்கணும்ல. சோ அப்படி பாக்குறச்சு அக்ஷர் பட்டேல் நல்ல சாய்ஸ். ஓகே. அண்ட் இல்ல டாப் ஆர்டர்ல அவங்களோட காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருமே டீம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை டீம்ல இருந்தாங்க அப்படின்னா திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவோட ரோல் என்னவா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க செட்டப்ல வந்து இஷான் கிஷன் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. இப்ப இருக்கிற மாதிரி இதே ஃப்ளோ தான் உள்ள கொண்டு போவாங்க. அந்த வின்னிங் காம்பினேஷன் எதுவும் மாத்த மாட்டாங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் த பை இஸ் இந்த ப்ரூஃப் ஆஃப் த புடிங் இஸ் இந்த பை இஸ் இந்த புடிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவங்க வந்து என்னதான் இஷான் கிஷன் ப்ரூவ் பண்ணி திருப்பி வந்திருந்தாலும் ஹில் பி கன்சிடர்ஸ் பேக்கப்பா தான் வச்சிருப்பாங்களே தவிர மேல அந்த மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. தென் திலக் வர்மா, ஹி இஸ் லைக் த கிரைசிஸ் மேன். எப்படி விராட் கோலி வந்து அந்த ரிப்பேர் ஒர்க் அப் பண்ணி எல்லா T20 வேர்ல்டு கப்ல இந்தியா காப்பாத்திட்டு போனாரோ, திலக் வர்மாவோட ரோலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சோ அவருக்கும் அந்த சேஞ்ச் வந்து மாத்த மாட்டாங்க. மைட் பி சூரியகுமார் யாதவ் இப்போ கன்சிடரிங் த ஃபார்ம் விச் இஸ் ஃபேசிங் கொஞ்சம் லோவர் ரேங்க் ஆப்போனன்ட்டோட இப்போ இந்தியா வந்து முதல் மேட்ச் வந்து USA ஃபேஸ் பண்றாங்களா, அதுவும் வாங்கடேல ஃபேஸ் பண்றாங்க. மைட் பி திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் மேலக்கு அவங்க மாறிக்கலாமே தவிர டக்குன்னு உள்ள வந்து இன்க்ளூஷன் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே அவங்க அந்த ஃப்ளோட்டர் தான் கீழே வந்து ஆடுவாங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிங்கு சிங் ஏதாவது ஒரு மேட்ச் இப்போ வந்து பேர் என்ன ஒரு லோவர் ரேங்க் ஆப்போசிஷன் மாதிரி இருக்கும் வரும்போது சும்மா பேட்டிங் பிராக்டிஸ் குல்தீப் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. குல்தீப் சேனா கண்ட்ரிஸ், பாகிஸ்தான் இந்த மாதிரி ட்ரம் கார்டா யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற சின்ன கண்ட்ரிஸோட மேட்ச் இருக்கும்போது அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் உள்ள கொண்டு வரலாம். ப்ராப்பரா வந்து அயன் அவுட் பண்ணிருக்காங்க லியோ. எனக்கு வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து எனக்கு லூப் ஹோல்னு பெருசா எனக்கு எதுவும் தெரியல. ஆல் ஹோல்ஸ் ஆர் இந்த வீக்னஸ் பாயிண்ட்ஸ் அட்டாச்.
ஒரே ஒரு விஷயம் தான், நேத்து நம்ம பேசின அந்த ஸ்கை சூரியகுமார் யாதவ் அவரோட இந்த ஃபார்ம், அவரோட பேட்ல மட்டும் கொஞ்சம் ரன்ஸ் வந்துச்சுன்னா கில்லி ஸ்குவாட் இது. அண்ட் இன்னொரு முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லோவர் ஆர்டர்னு வச்சுக்கலாம், எல்லாரும் அந்த லோவர் மிடில் ஆர்டர் அப்படின்ற மாதிரி பாத்தோம் அப்படின்னா சிவம் துபே அண்ட் ரிங்கு சிங், இந்த 2 பேர்ல யார் டீம்ல இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த 2 பேருமே ஒரே டைம்ல டீம்ல அகாமடேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா? எனக்கு வந்து சிவம் டுபே வில் பி த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரன்னர். ஏன்னா சிவம் டுபே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது போலிங் எபிலிட்டி, ரிங்கு வந்து அந்த போலிங் எபிலிட்டி கிடையாது. அண்ட் இப்போ நம்ம ஃபுல்லா பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து பேட்டிங் எடுத்து போறோம். கீழே வந்து கன்ஃபார்ம் ஸ்டார்டர்ஸா உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி கீழே இருப்பாரு, ஜஸ்பிரீத் பும்ரா கீழே இருப்பாரு, ஹர்ஷிப் சிங் இருப்பாரு. இந்த 3 பேருக்கு மேல அந்த 8 தான் வேட்டு வைக்கிறது. அந்த 8ல பாத்தீங்கன்னா முதல் 4 உங்களுக்கு அயன் அவுட், பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அந்த பிரச்சனை கிடையாது. மேல 4 கன்ஃபார்ம், கீழே 3 கன்ஃபார்ம். நடுவுக்கு இந்த 4 பேர் தான் வந்து தே ஹோல் த கீ உங்களுக்கு வந்து இந்தியாவோட இந்த ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல அக்ஷர் பட்டேல் டிஃபால்ட் ஸ்டார்டர், எந்த சேஞ்சும் கிடையாது. ஹர்திக் பாண்டியா டிஃபால்ட் ஸ்டார்டர், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சிவம் டுபே வந்துட்டா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு பேஸுக்கு 4 ஆப்ஷன் கிடைக்குது. ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ராவோட ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் டுபே தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு ஸ்பின்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஆல்ரெடி வந்து அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. தென் இங்க நான் வந்து என்ன பண்ணலாம், குல்தீப் யாதவ் மேல ஆட வைக்கலாம். குல்தீப் யாதவ் உள்ள வந்து அந்த ஸ்லாட்ல ஆட வைக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு பேசர் ஆல்ரவுண்டர்னா ஹர்ஷித் ராணா கூட நம்ம ஆட வைக்கலாம். ரிங்கு சிங் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேன், இந்த டெஸ்ட் டீம்ஸ் கூட இருக்க மேட்ச்ல வந்து ட்ரம்ப் கார்டா இருக்கக்கூடிய இதுல வந்து குல்தீப் யாதவ் இருப்பாரு. வேற உங்களுக்கு வந்து பேர் என்ன, லோவர் ரேங்க் ஆப்போசிஷன் ஸ்காட்லாந்து, யூஎஸ்ஏ கூட ஆடுறோம். அடுத்து இந்த மாதிரி பிலோ ரேங்க் டீம்ஸ் கூட ஆட வரும்போது ரிங்கு சிங் ஆட வைப்பாங்க. அப்படி ஆடினாதான் ஃபுல் பேட்டிங் பிராக்டிஸ் இருக்கும். நாளைக்கே இப்போ இதான் வந்து ஹர்திக் பாண்டியா இன்ஜுரினால வெளில போறாரு, இப்போ டக்குனு ரிங்கு சிங் உள்ள ரீப்ளேஸ்மெண்ட் வராருன்னா ஹி ஒன்ட் பி ஃபீலிங் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இருக்க மாட்டார். பேட்டிங் பிராக்டிஸ் உள்ள போவார். ஸோ அப்படி கொண்டு வருவாங்க. ஓகே. அண்ட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த ஸ்பின் அட்டாக் அப்படின்றதுல மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்ற 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அக்ஷர் பட்டேல் கூட இருக்காரு. இந்த 4 பேர் எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் போவாங்க? 2 ஸ்பின்னர்ஸோட போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல 3 ஸ்பின்னர்ஸ் வருவாங்க அப்படின்னு மாதிரி பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப நடக்க போறது ஏர்லி சம்மர்ல ஆட போறோம். ஏர்லி சம்மர்ல வந்து பெருசா உங்களுக்கு வந்து அந்த பிச் இப்போ வந்து ஐபிஎல்லே உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் எங்க எஃபெக்டிவா வருவாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வராங்க. ஏன்னா பிச் எல்லாம் காஞ்சிருக்கும், உங்களுக்கு பீக்கா வந்து உங்களுக்கு வந்து சம்மர் வந்திருக்கும்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய இது ஸ்டேடியம் போறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு அகமதாபாத் ஒரு சைட் கொஞ்சம் லார்ஜா இருக்க ஸ்டேடியம், ஏக்கனா மாதிரி, லக்னோ ஏக்கனா மாதிரி, இல்ல கொஞ்சம் கண்டியூசிவா ஸ்பின்னுக்கு இருக்கிற கொஞ்சம் ஹெல்த் கொடுக்குற சென்னை மாதிரி ஸ்டேடியம் போகும்போது தைரியமா 4 ஸ்பின்னர் கூட உள்ள இறக்குவாங்க. உங்களுக்கு வந்து இப்ப அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் கேன் ஆல்சோ பேட். வாஷிங்டன் கீழே வந்து லோவர் ஆர்டர் பேட்டிங்கும் பண்ணுவாரு. அக்ஷர், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தின்னு போயிட்டு உங்களுக்கு பேஸ் அட்டாக்ல உங்களுக்கு என்ன, குல்தீப் யாதவ் அந்த பேரை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் கொடுத்தா எனக்கு பேட்டிங் ஒரு ஆள் கிடைக்குது, எனக்கு ஸ்பின்னும் ஒரு ஆள் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பேர் என்ன, ஹர்ஷதீப் சிங் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணா இந்த ஆப்ஷன் எனக்கு கிடைக்குது. சரி, இந்தியா தான் சொல்லல நம்ம லியோ, மேல 4 கீழே 3 கன்ஃபார்ம். நடுவில் இருக்க 4ல நம்ம கிட்ட வந்து 4 பேருமே உங்களுக்கு வந்து பேர் என்ன, உங்களுக்கு ஆல்ரவுண்டராகவே போகலாம். உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே, தென் வாஷிங்டன், இந்த 4 பேர் போனா 2 ஸ்பின் 2 பேஸ் ஆப்ஷன் கிடைக்குது. இதுல வாஷிங்டன் தூக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க ரிங்கு வச்சா ஒரு ஹிட்டர் வராப்ல, இல்ல ஒரு ஸ்பின்னர் வச்சா உங்களுக்கு வந்து இவர் வராப்ல, யாரு நம்ம குல்தீப் யாதவ் வராப்ல. சிவம் டுபே கழட்டிட்டு இவங்க இப்படி கூட வச்சுட்டு போலாம். சிவம் டுபே உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கூட போக வைக்கலாம். சோ இந்த லார்ஜர் சைட் டைமென்ஷன் இருக்க ஸ்டேடியம், அந்த இடத்துல வந்து அவங்க ஆல் ஸ்பின் அட்டாக் போறதுக்கான வாய்ப்புகள் ஹெவியா நான் எதிர்பார்க்கிறேன், கன்சிடரிங் ஏர்லி சம்மருங்கிறதுனால. ஓகே. அண்ட் கடைசியா ஒரு கேள்வி, இந்த டீம் கப் வின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அவங்க பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த விஷயங்களை அவங்க கவனமா ஹேண்டில் பண்ண பாக்குறீங்க? சரி, நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே நம்ம வந்து பார்த்தது டெத் போலிங் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஒரு பினிஷிங் த டெய்ல் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நேற்றே நம்ம பார்த்தோம், நேற்று ஹை ஸ்கோரிங்லேயே பார்த்தோம். டக்குன்னு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் போலர் இல்ல, வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் இருக்கே தவிர கூட இன்னொருத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் வந்து அந்த போலர் இல்ல. டெத் போலிங் நம்மளது வந்து அன்லஸ் அன்டில் அந்த விக்கெட்ஸை எடுத்தா மட்டும்தான் டெத் போலிங்ல வந்து நம்ம அடி வாங்காம இருக்கோம். இல்லைன்னா டெத்ல கண்டபடி அடிக்கிறாங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஜெயிச்ச மேட்சே பார்த்தோம், டெத்ல எவ்வளவு ரன்ஸ் விட்டாங்கன்னு நம்ம வந்து
கிளீனா வந்து பார்த்தோம். டெத் போலிங் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா கூட அந்த எஃபர்ட்டை ஷேர் பண்றது ஒரு விஷயமா இருக்கு. மைட் பி எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு ஆளை இறக்கி, எனக்கு கம்பீரோட ஐடியா தான் நமக்கு தெரியலையே. ஹர்ஷித் ராணா நல்லா அடிச்சு போடுறதுனால நியூ பால்ல வந்து ஹர்ஷித் ராணாவையும் ஹர்ஷ்தீப் சிங்கையும் போட விட்டுட்டு ஒரு ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பண்ணிட்டு பேக் எண்ட்ல 3 ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா வச்சுட்டு போனா கொஞ்சம் அந்த போலிங் ஃபாஸ்ட் போலிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஃபியர்ஸமா இருக்கும். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் விசி அண்ட் குல்தீப் அவங்க 2 பேரும் அவங்க பாத்துக்குவாங்க. அக்ஷர் பட்டேல் அந்த டாட்ஸ் அந்த ஸ்டம் டு ஸ்டம் போலிங்கை போட்டு எப்படி ஏஷியா கப்ல அவர் வந்து ஒரு செகண்டரி ரோல் பண்ணது பார்த்தாலே போதும். இது வந்து போலிங் வைஸ்ல. பேட்டிங் வைஸ் we are heavily dependent upon நம்ம வந்து இப்போ அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட்டுக்காக நம்ம ரொம்ப டிபெண்ட் இருக்கோம். ஹை டைம் தட் சஞ்சு சாம்சனும் அந்த எஃபர்ட்டை எடுத்துக்கிட்டு பண்ணணும். அவர் 1 டவுன் வர திலக்கோ இல்ல சூரியகுமார் யாதவோ அதை எடுத்துட்டு பண்ணணும். திலக் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, எந்த சேஞ்ச் இல்ல. பட் அந்த ஒரு பர்பிள் பேட்ச் கன்னியூ ஆச்சுன்னா இந்தியாவுக்கு சேஃப். சப்போஸ் ஏதாவது ஒரு டைம்ல ஃபார்ம் அவுட் இப்போ எப்படி சூரியகுமார் யாதவ் ஒரு ஃபார்ம் அவுட்ல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறச்ச இப்போ வரப்போற இந்த நியூசிலாந்து கிட்ட இருக்க அந்த 5 மேட்ச் சீரீஸ்ல ப்ராப்பரா இந்த தான் அப்ரோச். 5 மேட்ச் இதே டீம் தான் போக போறேன். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ பிரச்சனை கிடையாது, இதுதான் காம்போ. சப்போஸ் அந்த ஸ்பின் ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பின்னுக்கு ஏற்ற கண்டிஷன் மாதிரி ஏதோ ஒரு கிரவுண்டு போறோம்னா அங்க ஸ்பின்னர் வச்சு முன்னாடியே பாத்துக்கணும். இந்த 5 மேட்சை அவங்க ஒரு பிராக்டிஸ் மேட்சா நினைச்சிட்டு ஆடினா பெர்ஃபெக்டான அந்த பிளேயிங் 11 ரெடி நமக்கு. ஓகே, கூல். தேங்க்யூ சோ மச் ஷியாம். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவதார் படம் பார்த்துட்டு இருக்க குறுக்க உங்களை கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பட் தேங்க்யூ சோ மச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச்.